அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ அப்படின்னாலே ரொம்ப சுறுசுறுப்பான வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் எப்போவுமே எனக்கு சுறுசுறுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கும் லேசினஸ்ஸாக இருக்கும். அண்ட் எனக்கு உடம்பு சரியில்லாத டைமில் அண்ட் எனக்கு லேசினஸ்ஸாக இருக்கும்போது அதை விட்டு மீண்டு வர்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த கோடை காலத்தை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்ற சம்மர் டிப்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு ரிசோஸ் டைரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் நடந்த விலாகை நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் காலையிலேயே எனக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னா எப்போவுமே பெண்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மந்த்லி 2 டேஸ் கண்டிப்பாக நமக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள் வரும். ஆனால் அந்த டைமில் தான் அதிகமாக வேலை பார்க்குறது மாதிரி சுச்சுவேஷன் அமையும். ஸோ பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சமைங்க அப்படின்னு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஆனால் சோதனைக்காகவே அந்த டைம் தான் அதிகமான வேலை பார்க்குற மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு அமையும். அண்ட் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் அமைஞ்சுது. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாவு இருந்துச்சு. ஸோ இட்லி ஊற்றிட்டு தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகாய், பூண்டு இது மட்டும் சேர்த்து எண்ணெயில் நல்லா ரொம்ப நேரம் வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை ஃபுல்லாகவே போயிடும். அதுக்கப்புறம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு, குட்டியாக ஒரு புளி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதோட ஹைலைட்டே இந்த பொட்டுக்கடலை தான். மோஸ்ட்லி நம்ம தக்காளி சட்னி வைக்கும்போது உளுந்து, துவரம்பருப்பு இது சேர்த்துலாம் அரைப்போம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத டைமில், ரொம்ப லேசினஸாக இருக்கிற டைமில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இது கூட தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். நான் வந்து ரொம்ப திக்காக தான் அரைச்சிருந்தேன். அண்ட் இட்லிக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நைட்டு உள்ள சிக்கன் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு டேடி ஏதோ கிரேவி மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பண்ணிவிட்டு அவ்வளோதான், டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருக்குமே டீ தான். அண்ட் எனக்கு காஃபி போட்டுட்டு போய் உட்காந்துட்டேன். எனக்கு சம்டைம்ஸ் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த டைமில் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் எடுத்துப்பேன். ஃபேமிலியில் எல்லாருக்குமே டீ தான் போடுறோம், எனக்கு சேர்த்து போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு சம்டைம்ஸ் வரும். சில நேரங்களில் காஃபி குடிக்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம ஆசையை நம்ம தான் நிறைவேற்றணும், வேறு யாரும் வந்து நிறைவேற்ற போகிறது கிடையாது. ஸோ காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஹாலில் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஃபைஹா பேபி ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதையாச்சும் எடுத்து இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறது, ஏதாச்சும் கிஃப்ட் பேப்பர் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டே இருப்பா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்க வந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல், டிவி பார்க்காம இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும். ஸோ இந்த கிளிப் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்தது. சம்டைம்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தோணும். அதில் ஒன்று தான் இந்த ட்ராயிங் பண்ணுறது. சின்ன வயசுல இருந்தே உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு ட்ராயிங் பண்ணுறது மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ட்ராயிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறதுலாம் உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழித்து இன்றைக்கி நான் வந்து ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ எடுத்து என்னோடய டிபியில் வச்சுருந்தேன். ஸோ என்னோடய தங்கச்சி கூட பார்த்துட்டு கேட்டது என்னென்னா, இது என்ன ஃபையா பேபி வரைஞ்ச ட்ராயிங் மாதிரி இருக்குது அப்படின்னு என்னை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தா. அந்தளவுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கா என்னன்னு தெரியலை. பட் இதை விட சூப்பராக ட்ராயிங் பண்ணுவேன். அண்ட் பெயிண்டிங் கூட நல்லாவே பண்ணுவேன். ஆனால் ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து டச் விட்டு போனதால் என்னையோ தெரியலை. ஆனால் எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் டக்குன்னு பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு ஃபைஹா பேபி இன்றைக்கி அதையே பார்த்து நானும் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பண்ணுறதுக்காக உட்காந்துட்டாங்க. ஸோ இதுதான் என்னோடய ட்ராயிங். நல்லா இருக்கா அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறனோ என்னை பார்த்து சேம் அதே மாதிரியே பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து ஃபைஹா பேபிக்கு சின்ன வயசில் இருந்தே நான் என்ன பண்ணுறனோ அதை பார்த்து பண்ணுவாள். ஸோ இவ மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் எல்லாருமே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அதை பார்த்து தான் அவங்க பண்ணுவாங்க. புதுசாக ஒன்று வெளியில் ஒன்று கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது. ஸோ பிள்ளைங்க வந்து நம்ம பேச்சை கேட்கல, ரொம்ப கோவப்படுறாங்க, ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளர்கிறாங்க.
அண்ட் அந்த டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அப்படியே ஹாலில் உட்காந்துருந்தேன். எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த சிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா இறைவன் எங்கள் வீட்டு வராண்டாலேயே கூடு கட்ட வச்சுருக்கான் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட். சம்டைம்ஸ் எனக்கு லேசினஸ்ஸாக இருக்கும்போது, உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அப்படியே உட்காந்துருவேன். சம்டைம்ஸ் நமக்கு மைண்ட் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகும். என்னடா இது அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் தோணும். எனக்கும் அந்த மாதிரி தோணும். பட் அப்படியே யோசிச்சுட்டே இருக்க மாட்டேன். டக்குன்னு அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு என்னை சுற்றி உள்ள விஷயங்களில் எதை மோட்டிவேஷனாக எடுத்துக்கணுமோ அதை நான் வந்து மோட்டிவேஷனாக எடுத்துப்பேன். அதில் ஒன்று தான் இந்த சிட்டுக்குருவி கூடும். இந்த சிட்டு பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிறது இது குஞ்சு. இப்போ தான் சிறகு முளைச்சி கூண்டை விட்டு வெளியில் வந்திருக்கு. ஸோ வெளியில் வந்த உடனேயே அது அப்படியே வெளியில் பறக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இதை பார்த்து ஒவ்வொரு டைமும் நான் நினப்பேன், இதுக்கெல்லாம் யார் மோட்டிவேஷன் கொடுக்குறா, இதுக்கெல்லாம் யார் சாப்பாடு கொடுக்குறா. ஸோ எல்லாமே இறைவன் தான். அதே மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு சக்ஸஸை கொடுக்கறது நம்மளுடைய இறைவன் தான். ஸோ எப்போவுமே செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பாக நமக்கு வேணும். அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு கூட்டு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பாசிப்பருப்பு சேர்த்து கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஜூஸ் வச்சு, அதாவது வெளியில் பாட்டிலில் வாங்கின ஜூஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம குடிக்கிறோம். அதனால் எந்த யூஸுமே கிடையாது. அதில் சுகர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லி நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ உட்காந்து ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்டுட்டேன். அடுத்து பூசணி, மஞ்சள் பூசணி வந்து இன்றைக்கி கூட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு டேடி தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஒரு சைட் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் போடலாம் அப்படின்ட்டு அதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வாரத்துக்கு 3 டைம் கண்டிப்பாக கம்பல்சரி பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவுமே பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்திங்கன்னா சுகர் வந்து எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே ஜூஸ் போட்டுருவேன். ஏன்னா இதுலேயே லைட்டாக ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுவே நமக்கு போதும். பிள்ளைங்களுக்குமே இப்படியே கொடுத்து பழக்கிட்டேன். அதனால் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஸோ அதை கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா பூண்டு குழம்புக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இன்னொரு சைடு வந்துட்டு பூசணி வந்து கூட்டு வைக்க போகிறேன். இந்த வெயில் காலத்தை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்றது நம்ம சமையலில் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி பூண்டு குழம்பு வைக்கும்போது நிறைய வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி. அதனால் நமக்கு இந்த வெயிலை தாங்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும். இன்னொரு சைடு வந்து பூசணிக்காய் கூட்டு பண்ண போகிறேன். கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிறேன். அது ஒரு சைடு வதக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு வந்து நான் பூண்டு குழம்பு பண்ணிட்டேன். பீட்ரூட் ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அது எதுக்குன்னா ஃபேஸ் பேக் போடுறதுக்கு தான். ஸோ ஃபைனலாக பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. சில்லுன்னெலாம் வைக்கல, அப்படியே ராவாகவே குடிச்சிட்டு அப்புறமா அடுத்து நெக்ஸ்ட் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஹேர் க்ரோத் நல்லா கிடைக்கும். ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக பளபளப்பாக இருக்கும். ஸோ அந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண பூசணிக்காயை இது கூட சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா பூண்டு குழம்புக்கு மீன் மசாலா தூள் தான் சேர்ப்பேன். வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெண்டைக்காய் மட்டும் சேர்த்து புளி தண்ணி ஊற்றி அவ்வளோதான். அது அப்படியே கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிட வேண்டியதான். இந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட சேர்க்குறதுக்கு லாஸ்ட்டில் ஃபைனலாக ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து பூ சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபடணும். அப்போ தான் அதோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதுக்கடையில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் இருந்துச்சா சேர்த்துக்கோங்க. நான் வந்து கறி மசாலா தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ 3ஐயும் சேர்த்து ஒரு சைடு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் இது நல்லா வறுத்துருச்சு. ஸோ இதை வந்து ஃபேன் காற்று நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம தயாரிச்சுக்கலாம். இதை வந்து ஃபைனலாக இந்த பூசணி கூட நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வற்றி வரணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுடு சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ மஞ்சள் பூசணியில் இப்படி ஒரு ரெசிபி நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் பாராட்டு கன்ஃபார்ம் தான். ஸோ நான் வந்து கிச்சனில் சமைச்சு முடிச்சுட்டு வீடு வந்து பசங்க கிட்ட கூட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி மோப் போடணும் அப்படின்ட்டு ஃபைஹா பேபிகிட்ட மோப் போட சொன்னேன்.
இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு. அதனால பசங்க வீட்ல தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான். ஃபயா பேபி எப்போவுமே மோப் போடு அப்படின்னு சொன்னா போடுற மைண்ட் செட் கிடையாது. அவங்களுக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த டைமில் மோப் போடுமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம அப்படியே அமைதியா சொன்னோம் அப்படின்னா, அப்போனா வீடு ஃபுல்லா நான் மோப் போடுவேன் அப்படின்ட்டு கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பாட்டு படிச்சுக்கிட்டே அப்படியே மோப் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயுமே வேலை வாங்கிட்டு நம்மளும் வேலை முடிச்சாச்சு. சமையல் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுச்சு. இப்போ இந்த வெயில் காலம் அப்படின்றதால நமக்கு ரொம்ப பாடி வந்து ஹீட்டாக இருக்கும். இந்த ஹீட்டை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த வழியில் குறைக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். நமக்கு அதிகமாக ஹேர் லாஸ் எப்படி ஆகுது அப்படின்னா பாடி அதிகமாக ஹீட் ஆகுறதுனால தான். அதனால் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிற கூடிய அளவுக்கு தர்பூசணி, கிர்னி பழம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் வந்து டெய்லி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலோவேராவை கட் பண்ணி உள்ளே உள்ள ஜெல்லை எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது அந்த ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப வளவளப்பு தன்மையோடு இருக்காது. நீங்கள் உள்ள ஜெல்லை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா ரொம்ப விழுவிழுப்பாக இருக்கும். அதை எடுத்து நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கிடச்சிருச்சு. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் ஊற்றி இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹேர் பேக் போட போகிறோம். நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னா, ஹேர் பேக் வந்து வடித்த சாத தண்ணியில் மட்டும்தான் போடணுமா, வேறு எதுலேயும் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலி நம்ம ஹேர் பேக்கு வந்துட்டு நம்ம லான்ச் பண்ண டைம் நல்ல மழை காலமாக இருந்துச்சு. அதனால் அந்த டைமில் ஆலோவேரா ஜெல் நம்ம எடுக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து வடித்த சாதம் மட்டும் சேர்த்துக்கிற சொன்னேன். பட் இப்போ வெயில் காலம் அப்படின்றதால எல்லாருமே தாராளமாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். 3 ஸ்பூன் அளவு நான் வந்து ஹேர் பேக் எடுத்துக்கிறேன். நல்லா தாராளமாக எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த ஆலோவேரா தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ண உடனே நம்ம தலையில் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஆலோவேரா ஜூஸ் கூட நம்ம ஹேர் பேக் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா அந்த ஆலோவேராவும் நம்ம ஹெர்பல் ஹேர் பேக்கும் ஒன்றா மிக்ஸ் ஆகி ரிசல்ட் கொடுக்கும். ஆக்சுவலி நம்மளுடைய ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு என்னென்ன பொருளாக சேர்க்கணுமோ மொத்தமே நம்ம இந்த ஒரு ஹேர் பேக்லேயே இருக்குது. மொத்தம் 20 வகையான ஹெர்பல்ஸ் வந்து இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த ஹேர் பேக்கில் இல்லாத ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்றாழை மட்டும்தான் நான் சேர்க்கலை. ஏன்னா நம்ம வந்து பவுட்ரு ஃபார்மில் நம்ம பண்ணுறதால ஆலோவேரா ஜெல் வந்து சேர்க்க முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் ஹேருக்கு எப்போல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மெத்தடில் அப்ளை பண்ணுங்கள். வாரத்துக்கு 3 நாள் கம்பல்சரி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறம் உங்கள் தலையில் நல்லா வகுடெடுத்து எல்லா வேர்க்கால்கள்லையுமே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour கழித்து குளிச்சுட்டு வாங்க. 1 மந்த்லேயே உங்கள் ஹேர் வந்து லாஸ் ஆகிறது கம்மியாகி நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். அமேசிங் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஹேருக்கு ஹேர் பேக் போட்டாச்சு. அண்ட் ஃபேஸுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பேக் போட்டே ஆகணும். இப்போ வர்ற வெயில் காலத்தில் அதிகமாக முகத்துக்கு பார்த்திங்கன்னா பரு அதிகமாக வரும். ஆயில் ரொம்ப நம்ம வந்து ஃபேஸில் வலிஞ்சு பரு வரும் அண்ட் வியர்க்குரு வரும். இதில் இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கும் கற்றாழை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபேஸ் பேக் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் பேக்கில் பரு, கருவளையம், மங்கு பிரச்சனை, வேர்க்குரு பிரச்சனை, தேமல் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே நீக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நிறைய ஹெர்பல்ஸ் கலந்து தான் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறோம். ஸோ 2 ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பசும்பால் வந்து சேர்த்துக்கிறோம். பாக்கெட் பால் சேர்க்கவே கூடாது. ஸோ பசும்பால் சேர்த்து ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல திக் பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிரும். அதாவது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்ஸில் இருந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். நீங்கள் பியூட்டி பார்லர் எங்கேயுமே போக தேவையில்லை. நம்மளுடைய இந்த ப்ராடக்ட் மட்டுமே போதும். ஸோ ஃபேஸ் பேக், ஹேர் பேக் எல்லாம் போட்டுட்டு எப்படியும் கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணணும். அந்த டைமில் நம்ம ஹேர் பேக்குக்குள்ள பொருட்கள் வந்து கொஞ்சமாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஹேர் பேக் வந்து ஃப்ரெஷ் பேட்ச் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக நம்மக்கிட்ட இருக்குது ஸ்டாக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து வேப்பிலை எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேப்பிலை எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. வேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனை, முடி வந்து நுனியில் விரிகிறது,
அண்ட் பூச்சி வெட்டு, புழு வெட்டு இந்த மாதிரி தலையில் எக்கச்சக்க பிரச்சனைகளையும் இந்த வேப்பிலை வந்து தீர்க்குது. நம்ம ஹேர் பேக்கில் வேப்பிலை மட்டும் இல்லை, மொத்தம் 20 வகையான பொருள் சேர்க்குறோம். ஸோ அதை வந்து கட் பண்ணி நான் வந்து வெயிலில் காய வச்சுட்டேன். அடுத்ததாக நம்ம ஃபேஸ் பேக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபேஸ் பேக்குக்கும் அடுத்து பாத் பவுடருக்கும் நான் வந்து திங்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பாத் பவுடரில் சேர்க்குற இந்த செம்பருத்தினால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் தெரியுமா? இந்த செம்பருத்தி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங்காக நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகணும், நம்ம நல்லா ஒயிட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த செம்பருத்தியோட பங்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வியர்க்குறு பிரச்சனை, நிறைய பேருக்கு அந்த கட்டி, வேனல் கட்டிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ அதை எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு இந்த குப்பை மேனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, அதிகமாக சோப்பு தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால நம்ம ஸ்கின்ல அழுக்கு எதுவுமே வெளியேறாமல் வியர்வை துளைகளை அப்படியே அடைச்சிரும். அந்த வியர்வை துளைகளை அடைச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கின் வந்து நல்லா டேன் ஆகிறது, ரொம்ப பிளாக் ஆகி ஸ்கின் கலரே மாறி போகுது அப்படின்னா முழுக்க காரணம் டெட் செல்ஸ் எதுவுமே உங்கள் உடம்பை விட்டு நீங்கலை அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுமே சுவாசிக்குது வியர்வை துளைகள் மூலமாக. அதனால் நம்ம இயற்கையான பொருட்களை வச்சு நல்லா தேய்ச்சி குளிக்கும் போது தான் நம்ம உடம்பு வந்து உண்மையாகவே சுத்தமாகுது. அது மட்டும் கிடையாது, டெட் செல்ஸ் எல்லாமே நீங்கி நம்ம சரும பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக நீக்கி நமக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான உடம்பை கொடுக்குது. அதுக்கு இந்த பாத் பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய ஃபேஸ் பேக், ஹேர் பேக், பாத் பவுடர் எது வேணாலுமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே 100% நம்ம நேச்சுரலான பொருட்களால் தான் தயாரிச்சிட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, நம்ம வெயிட் லாஸ் பவுடருக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிட்டே இருக்குது. அண்ட் நிறைய பேர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம எந்த சாப்பாடுமே சாப்பிடாம நம்ம பட்டினியாக கிடந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அல்சர் பிரச்சனையை சேர்த்துமே ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே குறைஞ்சிருது. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே, இல்லை இனிமே தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வெயிட் லாஸ் பவுடர் பார்த்திங்கன்னா மொத்தம் 18 வகையான மில்லட் வகைகளை நம்ம தயாரிச்சிட்ருக்கோம். இந்த பொருட்களை வச்சு நீங்கள் கஞ்சி காய்ச்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல தேவையான எனர்ஜியும் கிடைக்கிது. அதே நேரத்தில் நல்லா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ் பவுடரை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்து எதுவும் சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. ஏன்னா உடம்புக்கு தேவையான எனர்ஜி இந்த வெயிட் லாஸ் பவுடர்லேயே கிடச்சிருது. அடுத்து நீங்கள் நொறுக்கு தீனியோ இல்லை ரொம்ப ஸ்நாக்ஸ் ஐட்டமோ எதுவுமே சாப்பிடணுங்கிற அந்த எண்ணமே வராது. ஸோ அதிகமாக நம்ம நொறுக்கு தீனி, அதிகமாக டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம் சாப்பிட்றதால தான் நம்ம வெயிட் வந்து ரொம்ப தாறுமாறாக ஏறி போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வெயிட் லாஸ் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் தாராளமாக இந்த வெயிட் லாஸ் பவுடரை யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கும் நல்ல ஒரு எனர்ஜியையும் கொடுக்கும். ஸோ தாராளமாக எந்த பயமும் இல்லாமல் எல்லாருமே இந்த வெயிட் லாஸ் பவுடரை யூஸ் பண்ணலாம். அண்ட் வீட்டில் குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, என்ன கொடுத்தாலுமே அவங்கள ஹெல்த்தியாக கொண்டு வர முடியலை, எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணதால தான் நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து லான்ச் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கீங்க. குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு அகெயின் வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களோட ஹெல்த் மிக்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் வருது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்ம சுத்தமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச தானியங்களால் நம்ம ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் பார்த்திங்கன்னா 1 வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அண்ட் குழந்தைங்க, பெரியவங்க, சுகர் பேஷண்ட்டுன்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். இது மூலமாக உடம்புக்கு தேவையான எனர்ஜி நமக்கு நேச்சுரலாகவே கிடைக்கிது. ஸோ டாக்டர்கிட்ட போய் நம்ம அதிகமாக பணம் செலவு பண்ணுற அமௌண்ட்டை விட இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நானும் ரெடி பண்ணிட்டேன். இதோட இந்த விளாக் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருக்கும். இனிமேல் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.